मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव अतिथि देवो भव अन्नैயை தெய்வமாக போற்றுவோம் தந்தையை தெய்வமாக போற்றுவோம் குருவை தெய்வமாக போற்றுவோம் விருந்தினரை தெய்வமாக போற்றுவோம் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் நிறைவே காணும் மனம் வேண்டும் இறைவா அதை நீ தர வேண்டும் அப்ப நாங்கள் இப்ப என்ன செய்ய எந்த குறள் படிக்க போறோம் ஏழாவதும் எட்டாவது அப்ப நீங்க ரெடியா இருக்கிறீங்களோ சரி ஏழாவது எட்டாவது படிவாக்குங்க ஏழாவது இப்ப சொல்ல போறா டீச்சர் எதை சொல்ல போறா எந்த அதிகாரத்துக்கு என்ன பெயர் செய்யாமை எத்தனையாவது அதிகாரம் 32வது அதிகாரம் சரி வடிவா கேளுங்கோ எனைத்தானும் எஞ்ஞான்றும் யாட்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை இருக்கோ இல்ல சரி பரவாயில்லை இதுதான் நீங்கள் பாடமாக்கணும் வேணா இன்னொரு சொல்றேன் கேளுங்கோ எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை சரியோ இது ஏழாவது இது எட்டாவதுமோ ஏழாவது குறள் இனி சொல்ல போறது எத்தனையாவது குறள் சொல்ல போறது எட்டாவது குறள் வடிவா கேளுங்கோ தன்னுயிர்க்கு இன்னாமை தான் அறிவான் என்கொலோ மண்ணுயிர்க்கு இன்னா செயல் திருப்பி மறுக்கா கேளுங்கோ தன்னுயிர்க்கு இன்னாமை தான் அறிவான் என்கொலோ மண்ணுயிர்க்கு இன்னா செயல் அப்ப உங்களுக்கு இன்னா தெரியுமே இன்னா சரி இத கொண்டு நீ டீச்சர் ஆறுதலா சொல்லிக்கலாம் உங்கள்கிட்ட இருந்தே கருத்தை டீச்சர் எடுக்க போறான் சரியோ எத்தனாவது குறள் சொல்ல போறோம் கதைக்க போறோம் ஏழாவது வடிவா கேளுங்கோ எனைத்தானும் என்றால் என்ன எனைத்தானும் எப்படியான சின்ன செயலாக இருந்தாலும் பெரிய செயலாக இருந்தாலும் சரியோ எஞ்ஞான்றும் சொல்லி சொன்னால் என்ன எப்ப உண்டான எந்த ஒரு காலத்திலும் சரியோ நெம்போ 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 கெல்தான் எஞ்ஞான்றும் யார்க்கும் என்றால் என்ன நெம்போத்திக்கு யார்க்கும் மனத்தானாம் அது விளங்கியிருக்கு சரியோ மனத்தானாம் மானா செய்யாமை என்றால் என்ன கூடாது செய்யாமல் இருத்தல் மானாண்டு சொல்லி சொன்னால் என்ன கூடாத செயல்கள் இருப்பது உங்களுக்கு நன்மையை தரும் சிறப்பை தரும் விளங்கிச்சோ ஒரு என்னைத்தானும் என்றால் என்ன ஒரு சின்ன செயலாக இருந்தாலும்
எந்த காலத்திலும் யாருக்கும் மனதால கூட என்ன செய்யக்கூடாது, தீய செயல்களை நாங்கள் செய்யக்கூடாது. சரியோ? எந்த காலத்திலும். ஐயோ, அப்ப இப்ப எது சொல்லியிருக்கு? இணைத்தானும் என்றால் என்ன? சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமாக இருந்தாலும் எஞ்ஞான்றும் எப்பொழுது எந்த ஒரு காலத்திலும் உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும், ஓ எனக்கு இவருக்கு தீமை செய்தாலே எனக்கு நன்மையா கிடைக்கும் என்ற அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் எந்த காலத்திலும் எந்த காலத்திலும் சரியோ யாருக்கும் யாருக்கும் என்னத்தாலும் செய்யக்கூடாது, மனதால கூட செய்யப்படாது. மனதில கூட நீங்க நினைக்க கூடாது. உங்களுக்கு மனதில சில வேளை அப்படி பெரிய அப்படி இப்படி வந்துட்டுதுன்னா அதை நீங்கள் வராமல் இருக்க பார்க்கும். அதுக்கு வேற நினைச்சு அதை மாற்ற பார்க்கணும். சரியா? இப்ப உங்களுக்கு சகினா உங்களுக்கு அண்ணாவில கோபம் வருதுன்னு சொல்லி சொன்னால் அந்த கோபத்தை மாற்றுறதுக்கு நீங்க பார்க்கணும். அந்த நேரத்துல நீங்க வேற ஒரு உங்களுக்கு விரும்பின ஒரு செயலை செய்து அதை அந்த அந்த நினைவை மாற்றணும். அந்த நினைவை மாற்ற வேண்டும். சரி, உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டில் உங்களுக்கு விருப்பம் இல்லாம வருதுன்னு சொல்லி பிரியங்கா, அந்த ஃப்ரெண்டை பற்றிய கூடாத நினைவு வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? அந்த நேரத்துல உங்களுக்கு விரும்பின செயலை செய்யணும். சரி, உங்களுக்கு ஏதாவது பிளே பண்ண விருப்பம் மியூசிக்ண்டா அதை போய் பிளே பண்ணணும். சரியோ? மியூசிக்கை கேட்க விருப்பம் அதை செய்யணும். ஏதாவது ஸ்டோரி புக் வாசிக்க விருப்பம்னா அதை வாசிக்கணும். வாசிச்சு உங்களோட ஃப்ரெண்ட்ல இருக்கிற வெறுப்பை நீங்கள் இல்லாம செய்யலாம். அதாவது மனத்தாலையும் அந்த வெறுப்பு நிலைமை வரப்படாது. மனதாலும் நாங்கள் ஒருவரில வெறுப்பு நினைக்க கூடாது. அதை எப்படி நாங்கள் அதை மாத்தலாம்? உங்களுக்கு பிடிச்ச அந்த நேரத்துல உங்களுக்கு விருப்பமான செயலை செய்து அந்த மனசை மாத்த போகணும். இப்ப உங்களோட இந்த ஃப்ரெண்டை பற்றியே கூட செய்தையே நீங்க நினைச்சு கொண்டு அப்படியே பேசாமல் அதையே நினைச்சு கொண்டு இருந்தால் நல்லதோ? அந்த நேரத்துல என்ன செய்யணும் நீங்கள்? எங்களுக்கு பிடித்த விரும்பின செயல் செய்யணும். சரியோ? அப்படி செய்து மாத்த வேணும். மாத்தி நாங்கள் யாருக்கும் மனசாலும் தீமை செய்யக்கூடாது. சரியோ? அப்ப உங்களுக்கு தெரியாது. பிறகு நாங்கள் ஒவ்வொரு குரலா இந்த குரல் எங்களுக்கு என்னத்தை சொன்னது இந்த விதத்தில நாங்கள் இன்னாமை செய்யாம இருக்கணும்ன்றதை பற்றி தான் இங்க சொல்லுது என்ன? நீங்க செய்யாம அப்ப விளங்கிச்சோ? எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. சரியோ? சேர்த்து சொல்லுவோம். சரி, அடுத்த குரலை கேளுங்க வடிவா. எத்தனையாவது குரல் இப்ப? 8வது கேளுங்கோ. தன் உயிர்க்கு அது முழங்கிச்சு தானே? தன் உயிர்க்கு இன்னாமை என்றால் என்ன? இன்னாமை தீய செயல். தான் அறிவான். தான் அறிவான் என்றால் என்ன? தான் 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 அறிவான். அதாவது வடிவா திருப்பி கொள்ளுங்க. இதையே திருப்பி சொல்றேன். தன்னுயிர்க்கு இன்னாமை தான் அறிவான் என்றால் என்ன? எங்களுடைய உயிருக்கு தீய செயல் என்னவென்று தெரிந்து தான் அறிந்தவன். சரியோ? எனக்கு துன்பம் தர்ற செயல், எனக்கு சந்தோஷம் தராத செயல் எது என்று நான் அறிந்திருந்தால் சரியோ? அறிந்தவன் என்கொலோ. என்னது என்கொலோ என்றால் ஏனோ. என்கொலோ என்றால் என்ன? ஏனோ ஏன் மண்ணுயிர்க்கு மண்ணுயிர் மற்ற உயிர் என்ன? இது தன்னுயிர் மண்ணுயிர். சரியோ? தன்னுயிர் மண்ணுயிர் என்றால் யாரது? மற்றவர்கள் உயிருக்கு இன்னா செயல் என்றால் என்ன?
கூடாத விஷயம் செய்யும். தீய செய்யறது. செயல். அப்ப இது விளங்கிருக்கோ என்ன சொல்லப்படுதுண்டு? தன்னுயிர்க்கு இன்னாமை தான் அறிவான் என்கொலோ ஏன் மண்ணுயிர்க்கு இன்னா செயல். விளங்கினது உங்களுக்கு விளங்கினது சொல்றீங்க. பேர் சொல்லுங்க பாப்போம். சகீனா. ஓகே எல்லாமே சகீனா சொல்லுங்க பாப்போம். நாங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் சொல்லப்படாது எங்களுக்கு. எங்களுக்கு கெட்ட செயல் தெரிந்தால் தீய செயல் எங்களுக்கு தீமை துன்பம் தரக்கூடிய செயல்கள் எது என்று தெரிந்தால் எங்களுக்கு என்ன தீய செயல் என்று தெரிந்தால் அத மற்றவர்களுக்கு என்ன இருந்தாலும் செய்யக்கூடாது. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். இதை வந்து நாங்க அறிய வேண்டியது அதுதான். கட்டிக்கார் சொல்லி போட்டீங்க. சஹீனா அங்க லவின் சொல்லுங்க பாப்போம். எங்களுடைய உயிருக்கு என்ன என்ன தீய செயல் என்று அறிந்திருந்தால் அந்த தீய செயலை மற்றவர்களுக்கு ஏன் செய்ய வேண்டும்? ஏன் செய்ய வேணும் என்றால் என்ன? அதுல திருக்குறள் அவர் சொல்றாரு, திருவள்ளுவர் ஏன் செய்ய வேணும் என்றால் என்ன? அவர் என்ன சொல்றார்? சகினா சொன்னது போல செய்யக்கூடாது என்றதான் அவர் சொல்றார். ஏன்னா என் கொலோண்டால் என்ன? ஏன் அப்படி செய்கிறார்களோ தெரியவில்லை. எனக்கு துன்பம் தர்ற செயல் சரியோ எது கண்டு தெரிஞ்சிருந்தால் அந்த எனக்கு துன்பம் தருது என்று போட்டு நாங்கள் மற்றவைக்கு அந்த துன்பத்துக்குமான செயலை செய்யலாமோ? அப்படி இருந்தும் செய்கிறவர்களை பார்த்து கேட்கிறார் திருவள்ளுவர், ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று அவருக்கு துன்பமா இருக்கு. அப்ப நாங்களே என்ன செய்ய வேணும்? இந்த இப்படியான செயலை அறிந்து எங்களுக்கு துன்பம் வர்ற செயலை, எங்களுக்கு துன்பம் வருகின்ற அந்த செயலை நாங்கள் மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது. அதுதான் இது சொல்லப்படுது. தன்னுயிர்க்கு இன்னாமை தான் அறிவான் என்கொலோ மண்ணுயிர்க்கு இன்னா செயல். செய்யும் நல்லா இருக்கோ இல்லையோ திருக்குறள்? நல்லா ஓமா இல்லையோ? சரி. அப்ப இப்ப 7வதா சொல்ல போறீங்க. சொல்ல வேண்டும் நீங்கள். எனக்கு சொல்ல வேண்டும். குறளை சொல்லினால். ஓகே. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. லவின் சொல்லுவேன் டீச்சர். சொல்லுங்க. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. தலை அவ்வளவு கட்டிக்காக. அதோட கருத்து என்ன? எங்களுக்கு எனைத்தானும் சின்ன விஷயமாக இருந்தாலும் பெரிய விஷயமாக இருந்தாலும் எங்களுக்கு எஞ்ஞான்றும் என்றால் என்ன? யாரும் சொல்லலாம். அவர் சொல்லலைன்னா உங்களுக்கு விளங்கி இருந்தா நீங்க சொல்லலாம். எப்பொழுது எஞ்ஞான்றும் எக்காலத்திலும் எப்போதும் யாருக்கும் தீய செயலை மனதாலும் செய்யப்படாது. மனதாலே கூட செய்யப்படாது என்று சொல்ற. மனதாலே தீய செயலை செய்யக்கூடாது. மனதால கூட செய்யக்கூடாது என்றால் மனதால நினைக்கிறதே தப்பு. அப்ப வெளியில நாம செய்யலாமோ? வணங்குது. இங்க மனசுல நினைக்கிறது கூட தப்பு. அப்படி இருக்கேக்க வெளியால நீங்க வார்த்தை சொல்றது நல்லதோ? இல்ல. இப்ப சகினா உங்களை எனக்கு பிடிக்கல மனதால நினைக்கிறதே நாங்க தப்பு. சகினாவே எனக்கு பிடிக்கலன்னு நான் மனசுல அவங்க சொல்லல நினைக்கிறேன். அப்படின்னு நினைக்கிறேன்டா
வெளியில சொல்லலாமோ சகினா உங்களை எனக்கு பிடிக்கல இல்ல இல்ல அதைத்தான் சொல்லப்படுது. அப்படி நான் சகினா உங்களை பிடிக்கவில்லை என்று நான் மனதால செய்யறது கூட தப்பு. மனசால கூடி நான் சகினாவை பிடிக்கவில்லை என்று நினைக்க கூடாது கூடாது. அப்ப என்ன சொல்லணும்? மனதாலும் கூட பிறருக்கு தீமை செய்யும். எந்த காலத்திலும் சின்ன செயலா இருந்தான மனதால கூட பிறருக்கு தீமை செய்யும். விளங்கிச்சோ? ஆம் டீச்சர் அதை திருப்பி சொல்லுங்க அப்பு, என்ன மாதிரி? சின்ன விஷயமாக இருந்தாலும் பெரிய விஷயமாக இருந்தாலும் குரலை சொல்லி பாரு. எப்போதும் எப்போதும் யாருக்கும் ஆ, மனதாலையும் மனதால மனதால கூட மனதால கூடன்னு சொல்லக்கூடாது. மனதால கூட மற்றவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது மனதால கூட செய்யக்கூடாது. ரெண்டாவது என்ன? மனதால வெளியில செய்யலாமா? மனதாலேயே நாங்க மனசுல நிக்க கூடாதுன்னா வெளியில செய்யலாமா? இல்ல அப்ப மனதாலும் செய்யக்கூடாது, வெளியாலையும் செய்யக்கூடாது என்றதான் இதுல சொல்லப்படும். ரெண்டு இடத்தாலையும் செய்யக்கூடாது நன்றி வணக்கம் டீச்சர். நன்றி, வணக்கம் பிள்ளைகள்.